வாழ்க்கையில ஒரு முறைக்காவது நம்ம எல்லாரும் இந்த வலியை அனுபவித்திருப்போம். நம்ம உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தர்கிட்ட இருந்து வரும் அலட்சியம், இக்னோர். நீங்க ஆசையா ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, ஆனா அவங்க அதை பார்த்துட்டு பதில் சொல்லாம இருப்பாங்க. நீங்க பேச துடிப்பீங்க, ஆனா அவங்க உங்களை தவிர்க்க பார்ப்பாங்க. அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இந்த நிலைமை? கண்ணீரை தொடச்சுக்கோங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியர் ஒரு விஷயத்த சொன்னாரு. யார் உன்னை துச்சமா நினைக்கிறாங்களோ அவங்கள உன் மௌனத்தால் தண்டி. இன்னைக்கு இந்த 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட திசைய மாத்த போகுது. ஏன்னா அவங்க உங்களை இக்னோர் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா நீங்க அவங்களுக்கு அதிகமா கிடைச்சீங்க. நீங்க காட்டின அன்பு அவங்களுக்கு ஒரு சுமையா தெரிஞ்சிருக்கலாம். சாணக்கியர் சொல்றாரு, சந்தன மரம் வாசனை அதிகமா தர்றதால தான் அதை வெட்டுறதுக்கு கோடாலி சீக்கிரம் வருது. நீங்க நல்லவரா இருக்கிறது தப்பில்ல, ஆனா எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் தப்பு. உங்களை ஒருத்தங்க மதிக்கலனா அங்கே நீங்க இருக்கிறது அவங்களுக்கு தரும் தொந்தரவுன்னு நினைச்சு விலகிடுங்க. கெஞ்சாதீங்க, அது உங்க அன்பை கேவலப்படுத்தும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உலகிலேயே உனக்கு மிக நெருக்கமான நண்பன் நீதான். உங்களை மற்றவர்கள் தேட வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களை தேட வேண்டும். அந்த தனிமையை பயன்படுத்துங்க. உங்க கனவுகள் என்ன, உங்க லட்சியம் என்ன, அதை நோக்கி ஓடுங்க. ஒரு சிற்பி கல்ல செதுக்கும் போது வலிக்கும், ஆனா செதுக்கி முடிச்சதும் அது சிலையாகும். இப்போ உங்களுக்கு நடக்கிற இந்த அவமானங்கள் தான் உங்களை செதுக்கிற ஒளி. இந்த வலிய ஒரு முதலீடா மாத்துங்க. நீங்க வெற்றியாளரா மாறும்போது அன்னைக்கு உங்களை இக்னோர் பண்ணின அதே கண்கள் இன்னைக்கு ஆச்சரியத்தோட உங்களை பார்க்கும். கண்ணீரோட இந்த வீடியோவை பார்க்கிற நண்பா தோழி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மதிக்காத இடத்துல நீங்க இருக்கிறது ஒரு செத்த செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு சமம். உங்க அன்பு ரொம்ப விலை உயர்ந்தது. அத மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் கொடுங்க. சாணக்கியர் சொன்னது போல, உன் மதிப்பு உன்னிக்கிடம்தான் இருக்கிறது, மற்றவர்களின் பார்வையில் இல்ல. புறக்கணிக்க கத்துக்கோங்க. உலகம் உங்க பின்னாடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருந்தா கமெண்ட்ல வெற்றி நிச்சயம்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.